ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா, சின்ன சின்ன டயலாக்ஸ் கூட செம்மையா இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போனா தண்டனை கிடைக்கணும்ல, கோர்ட்டுக்கு வரதே தண்டனை தான்னு சொல்ற அந்த டயலாகு. அப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி அந்த ஒரு 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 எமோஷனல் சீன் நடக்கும். எனக்கு ஜிபே பண்ண தெரியாதுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தைய கேட்டோனே நம்மளுக்கு டக்குன்னு கண் கலங்கிரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டயலாக்ஸாவும் சரி, இந்த கதைய நம்மளுக்கு நரேட் பண்ண விதமாவும் சரி, ரொம்ப சூப்பரா நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அதெல்லாம் தான் மிஸ் ஆயிருச்சு. ஐடியாவா நல்லா இருக்கு. தியேட்டர் மொமெண்ட்ஸா நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொண்டு போன மாதிரி இருக்கு. டெக்னிக்கலா பார்க்கணும் அப்படின்னா விஷுவல்ஸ் தரமா இருந்துச்சு. லைட்டிங்லாம் கொளுத்தி விட்டுருந்தாங்க. மாசு மொமெண்ட்ஸ் சீன்ஸ்லாம் லைட்டிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஜிகே விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் சாய பேங்கர் வேலைப்பாடு, சரியான வேலைப்பாடு. ரொம்ப ஒரு பெப்பியான சாங்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அவரோட ஆல்பம்ல. இங்க வந்து ஒரு ஒரு டிவோஷனலான ஒரு பாயிண்ட், அதை வந்து அப்படியே கழுத்தை ஆட்டிக்கிட்டு ஒரு வைப்போட ஒரு பார்க்க வைக்கிற மாதிரி மியூசிக். எனக்குமே படம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு 3 காரணம்னா, சூர்யா அண்ணன், அப்புறம் சாய பயங்கர் சார், விஷ்ணு, ஜிகே விஷ்ணு. ஏன்னா விஷுவல்ஸும் மியூசிக்கு அதுல இவரோட சூர்யானாவோட பிரசன்ஸ் மொத்தமே அப்படியே தீயா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரிதான் அவரோட இன்ட்ரோ அப்பெல்லாம் கருப்பே அப்படின்ற மாதிரி. அதுவும் அந்த இன்ட்ரோல ஒரு ஃபைட் சீன் இல்ல, அதோடைய விஷுவலு இந்த நீங்க சொல்ற மாதிரிதான் மியூசிக், அது மட்டுமே எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு.